நெக்ஸ்ட் சொந்தங்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் 1 இயர் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார், அடுத்தவங்களுக்கு ஒன்றுனா உடனே ஓடிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல உன் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு வாண்டடாக எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மீன ராசி நேயர்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 1 இயர் எப்படி இருக்கு, அவங்கள பற்றியும் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க சார். இப்ப நீங்க சொல்லும்போது சொன்னீங்க அடுத்தவருக்கு ஒரு பிரச்சனைனா ஓடிடுவாங்க, அவங்கள விட்டுட்டு வெளியே ஓடிடுவாங்கன்னு சொல்றீங்களா? அதாவது மீனராசி உண்மையாவே பிரச்சனைனா ஓடிடுவாங்க. அது அவங்களுக்கா இருந்தாலும் மற்றவங்களுக்கா இருந்தாலும் சரி. மீனராசிக்கு எப்படி வேணும்னா எல்லாம் தட்டு தாம்பாளத்துல வேணும். இவங்க நினைச்சா மாதிரியே வேணும். இவங்க நினைச்ச இடத்துலயே இருக்கணும். ஒரு பதார்த்தம்னா மைசூர் பார்க்கணும், இந்த இடத்துல 92 டிகிரிஸ்ல இருக்கணும்னா அப்படிதான் இருக்கும். அது கவரி போச்சுன்னா வாழ்க்கையே போச்சு. So லைஃப்ல எப்படின்னா, லைஃப் இஸ் a packet of imperfections. கண்டிப்பா அருமையா சொன்னீங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைஃப் வந்து இம்பர்ஃபெக்ட்டா இருந்தா தான் அது லைஃப். எதுவுமே பர்ஃபெக்ட்டா இருந்தா அது லைஃபே கிடையாது. கண்டிப்பா. அதனால மீனராசி நேயர்கள் ஜென்ம சனி இதுதான் சொல்றோம். கடவுள் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு கீழே விட மாட்டான். நீங்க கீழே விடுற அந்த நேரத்துல கையை கொடுத்து டக்குன்னு பிடிச்சி தூக்கிட்டு வருவான். ஜென்ம சனி 2.5 வருஷம் அப்படின்னா அடி செம்ம டேமேஜ் ஆகணும். அதுல ஒரு வருஷம் குரு பார்வை கொடுக்குறோம், ராசிநாதனோட பார்வை. இதை விட எப்படி பண்ண முடியும்? கண்டிப்பா. சோ ஒரு தாய் வந்து எப்படி குழந்தை கீழே விழும் போது டக்குன்னு பிடிச்சி காப்பாத்துறாள், அப்படித்தான் கடவுள் வந்து காப்பாத்துறான். பாவம் மீனராசிக்காரங்க, அவங்களுக்கு சனியோடைய தொந்தரவு முடியாது. அப்ப நான் ஹெல்ப் பண்றேன்னு குரு உச்ச குருவா வந்து பாக்குறேன், அந்த இதை கொடுக்குறேன். எல்லாருடைய லைஃப்லையுமே காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கும். அதாவது ஒரு விஷயம் நடக்கும், நல்லது இருக்கும், அப்புறம் மாறும், கெடுதலாக நடக்கும், அப்புறம் திருப்பியும் மாறும், கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருக்கும், திருப்பி நல்லது நடக்கும். இப்படி தான் வாழ்க்கை நகரும். இதுக்கு தான் இசிஜி கிராஃப் மாதிரின்னு சொல்கிறோம். இப்படி எலக்ட்ரோ கார்டியோகிராம் கிராஃப் மாதிரி நடக்கும். அந்த கோடு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ஆள் போயிட்டான்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம லைஃப்ல நல்லதையும் கெட்டதையும் எடுத்துக்கணும். மீனராசிக்கு தான் இதை சொல்றேன். புரியுது. லைஃப வந்து எப்படி பார்க்கணும். நீங்க எல்லா விஷயத்துக்குமே பிரச்சனைகள் ஒரு தன்மையில இருக்குன்னா அதை நம்ம பார்க்கிற தன்மையில தான் இருக்கு. நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத வச்சுதான் நம்மளாலே பழகிருப்போம். சில பேர் மீனராசியில சின்ன விஷயத்த இவ்வளவு பெருசா எடுத்துப்பாங்க, ஈஸியா அஃபெக்ட் ஆயிடுவாங்களா, ரொம்ப எடுத்துப்பாங்க, மனசுக்குள்ள போட்டு பிசைஞ்சு எடுத்துருவாங்க. மீனராசியில 2 வகையா இருப்பாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள். 3rd டைப்பும் இருக்கு. இந்த 2 டைப்ஸ்ல அத்தனைக்கும் ஆசைப்படு ஒரு டைப். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் எதுவுமே எனக்கு வேண்டாம். செகண்ட் டைப், காசேதான் கடவுளடா படத்துல தேங்காய் சீனிவாசன் சொல்லுவார் ஒரு டைலாக், எல்லாத்தையும் எடுத்துங்க என்ன விட்டுருங்க அப்படின்பாரு. அந்த மாதிரி ஒரு டைப். மூணாவது டைப் இங்க கொஞ்சம் 50%, இங்க கொஞ்சம் 50%, எல்லாரையும் குழப்பற டைப். மீனராசிக்கு என்ன தேவை என்பதுல தான் குழப்பம். அடிச்சு சொல்றேன், மீனராசியுடைய குழப்பமே எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியாது, சொல்ல தெரியாது, தெரியவே தெரியாது, சொல்றதெல்லாம் அடுத்தது தெரியவே தெரியாது. சித்தம்போக்கு சிவம்போக்கு. நான் அப்படியே லைஃப் போற இடத்துல அப்படியே இது பண்ணிட்டு போறேன். அந்த நேரம் என் தேவை மாறிட்டே இருக்கும். அப்போ கூட டிராவல் பண்ணக்கூடியவங்க ரொம்ப கஷ்டப்படணும். தவிர நீங்க எல்லாத்தையுமே 2 பார்வையில பார்க்கலாம். நெகட்டிவாவும் பார்க்கலாம், பாசிட்டிவாவும். எல்லாத்தையுமே நெகட்டிவா பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்களுக்கு சிரமம். அதுதான் மீனராசி கூட இருக்கிறவங்கள்ட்ட நீங்க கேட்கணும். ரொம்ப கஷ்டம்பா, எனக்கு என்னால வாழவே முடியல, ரொம்ப டார்ச்சர் பாமா. ஆனா வெளியில மீனராசி பாத்தீங்கன்னா குத்து விளக்கு மாதிரி நடந்து வருவாங்க, எதுவுமே செய்யல, நான் தான் காமாட்சி அம்மனே பாங்க. கண்டிப்பா. ஆனா உள்ள பார்த்தாதான் தெரியும். உள்ள வந்து ரகடா பண்ணிடுவாங்க. சைலண்டா வயலன்ஸ் பண்ற ஆளு. ஓகே, நல்லா இருக்கு. சைலண்டா வயலன்ஸ். ஆமா, சைலண்டா வயலண்டா இருக்கிற ஆளு மீனராசி. இதுதான் மீனராசிக்கு பிரச்சனை. ஜென்ம சனி. சனி வந்து ஜென்ம சனினா என்ன அர்த்தம்? சந்திரன் எங்க இருக்கோ அதான் ராசி. அந்த இடத்த சனி பிடிச்சிட்டாருன்னா அது ஜென்ம சனி. ஓகே. சனி வந்து மைண்ட பிடிச்சா என்ன பண்ணுவாரு? மைண்ட் ஃபியூஸ், ஸ்விட்ச் ஆஃப். அவ்வளவுதான், யோசிக்காது. சனியுடைய மைண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வரும். ஓகே. இப்போ விநாச காலே விபரீத புத்தி.
நமக்கு நேரம் சரியில்லைன்னா மைண்ட் நான் தப்பா யோசிக்கிறது, தப்பா பேசுறது. இதுதான் மீனராசிக்கு தோணுது. இதனாலதான் பிரச்சனைகள் இருந்தது. பெரிய ஆபத்துல இருந்து மீனராசிக்காரர்கள் வெளியே வர போறாங்க. அதனால மீனராசிக்காரங்க பயத்தை விட்டுட்டு நிதானமா தியானம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க தினமும் 10 நிமிஷம் மொபைல்ல 14 மணி நேரம் இருக்கீங்க, வாட்ஸ்ஆப்ல 6 மணி நேரம், மொபைல் அனலிட்டிக்ஸ் சொல்லுது வாட்ஸ்ஆப்ல 6 மணி நேரம் இருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக இருங்க. எவனோ வாட்ஸ்ஆப்பை கண்டுபிடிச்சான் அவனுக்காக 6 மணி நேரம் வேலை செய்றீங்க. உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் இருங்க. அந்த 10 நிமிஷம் உங்க வாழ்க்கையை மாற்றும். அந்த தியானம் தன்னை உணர வைக்கக்கூடிய தியானம், நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் தள்ளி அடிக்கக்கூடிய தியானம். எதுவும் மந்திரம்லாம் சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ள கம்முன்னு உட்காருங்க. முடிஞ்சா ஓம்னு மனசுக்குள்ள சொல்லுங்க, அது போதும். இதுதான் மீனராசிக்கு இன்றைய தேவை. ஓகே சார், இவங்களோட காதல் திருமண வாழ்க்கை நெக்ஸ்ட் 1 இயர்ல சூப்பரா மாறிடுமா? இவங்களுக்கு எப்பவுமே நல்லா தான் இருக்கும். இவங்களை கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் பிரச்சனை. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு காதல் நல்லா தான் இருக்கும், கல்யாணம் நல்லா தான் இருக்கும், ஃப்ரீயா கிடைக்குது இல்ல. அப்புறம் இவங்களை கல்யாணம் பண்ணவங்கள கேட்டு பாருங்க. மீனராசிக்காரங்களுடைய காதல் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்களை கல்யாணம் பண்ணவங்கள கேட்டு பாருங்க. கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க, கதையா அமர் சித்திர கதா மாதிரி. ஓகே சார், இன்னும் இதை பாசிட்டிவா ஏதாவது மாற்றுறதுக்காக கோவில்கள் பரிகாரங்கள் இருக்கா சார்? கண்டிப்பா. நீர்நிலைகள் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்கள், ஆறு சம்பந்தப்பட்ட கோவில்கள், புனித நீர் எங்க இருக்கோ அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில் ஸ்தலங்களுக்கு போய் வழிபட்டு வந்தால் மீனராசிக்கு சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகளும் உங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகும். கண்டிப்பா சார். நீங்களும் மீன ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா சார் சொன்னது உண்மையா நானும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி சார். நன்றி.